ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நிறைய பார்க்கலாம். நம்ம கிச்சன் வேலைகளை ரொம்ப எளிமையாக முடிக்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அன்றாட வாழ்க்கையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய கிச்சன் டிப்ஸும் பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாம் ஒரு பவுல் எடுத்துருக்கிறோம். இந்த பவுலில் 1 டீஸ்பூனுக்கு வினிகர் ஊற்றிக்கலாம். அதாவது நம்ம சமையலுக்காக யூஸ் பண்ணுற வினிகர் 1 டீஸ்பூனுக்கு ஊற்றிக்கலாங்க. கூடவே நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற உப்பு, அதாவது பவுடர் உப்பு 1/2 டீஸ்பூனுக்கு ஊற்றிட்டு ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். நார்மல் தண்ணி தான் இது. பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற மேட், அதாவது நம்ம கால் மிதின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மேட் தான். நான் பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு மேட் வச்சுருக்கிறேன். அந்த மேட் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த மேட்டை இந்த தண்ணியில் இந்த மாதிரி நல்லா முக்கிக்கலாம். நாம் இந்த மாதிரி மேட் யூஸ் பண்ணும்போது இந்த மேட் வந்து நல்லா தண்ணியை நல்லா உறிஞ்சி எடுத்துக்கும் இல்லைங்களா, அதனால தான் நான் வந்து இதை யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா முக்கி எடுக்கும்போது தண்ணி ஃபுல்லாகவே அது உறிஞ்சிக்கும். பாருங்கள், தண்ணி ஃபுல்லாகவே உறிஞ்சிடுச்சு. நம்ம எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி ஒரு பொருள் இருக்கும். அதாவது க்ளீன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு பொருள் தான். சப்போஸ் உங்ககிட்ட இந்த பொருள் இல்லாமல் இருந்துருது அப்படின்னா நீங்கள் இதுக்கு பதிலாக ஒரு குச்சி எடுத்துக்கலாம், அல்லது நம்ம தரையில் துடைக்கிற மாப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இந்த மாதிரி இந்த மேட்டை இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நாம் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். அதாவது இந்த கால் மிதியை இது மாதிரி எடுத்து வச்சு நாம் இதில் ஒரு பின் போட்டு வச்சுக்கலாம். இதே மாதிரி கீழ் பகுதியில் கொஞ்சம் துணி மிச்சம் இருக்குது இல்லைங்களா, அதையும் இந்த மாதிரி எடுத்து வச்சு நல்லா ஸ்டிஃபாக இருக்கிறதுக்காக ஒரு பின் இந்த மாதிரி வச்சு விட்டுக்கலாம். சேஃப்டி பின் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நிறைய பேர் நம்ம வீட்டில் இந்த மாதிரி கபோர்டெல்லாம் வச்சுருப்போம். இந்த கபோர்டு பார்த்திங்கன்னா ரொம்ப உயரமாக இருக்கிறதால நம்மளால் அடிக்கடி இதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் இதில் அதிகமாக ஒட்டடை வர்றதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. நாம் இந்த மாதிரி வினிகர் மிக்ஸ் பண்ண தண்ணியை சேர்த்து நாம் இதை க்ளீன் பண்ணி எடுக்கும்போது இதில் ஒட்டடை வர்றதுக்கு சான்ஸே இருக்காது. அதாவது நம்ம இதை க்ளீன் பண்ணி ஒரு 3 மாதம் ஆனால் கூட அதில் எந்த விதமான ஒட்டடையும் வந்து சேராது. அது மட்டும் இல்லாமல் உயரமான பகுதியில் இருக்கிற இந்த கபோர்டெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம சேர் போட்டு ஏறி நின்று நம்ம க்ளீன் பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு அவசியமே இல்லை. ஜஸ்ட் இந்த மாதிரி நீளமான ஒரு குச்சி இருந்தாவே போதும். ரொம்ப ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நாம் வந்து இதில் கால் மிதி யூஸ் பண்ணியிருக்கிறோம். கால் மிதி பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி நல்லா குடிச்சு வச்சுக்கும். ஸோ க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். சப்போஸ் உங்கள்கிட்ட புதுசாக இருக்கிற கால் மிதி இல்லை அப்படின்னா நீங்கள் இதுக்கு பதிலாக நல்ல கெட்டியாக இருக்கிற டவல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி டவல், கெட்டியாக இருக்கிற டவல் யூஸ் பண்ணும்போது அதுவுமே நல்ல நிறைய தண்ணி குடிச்சு வச்சுக்கிட்டு நல்லா க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், ஃபுல்லாகவே நம்ம இந்த மாதிரி 2 நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நாம் இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக முட்டை ஓடுகள் இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கிறேன். நான் வந்து ஆம்லேட் போடும்போது ஒரு 3 முட்டை ஓடு இந்த மாதிரி எடுத்து வச்சுருந்தேன். அதே மாதிரி முட்டை வேக வைக்கும்போது நம்ம உடைச்சி எடுத்துப்போம் இல்லைங்களா, அந்த முட்டை ஓடுகளையும் இந்த மாதிரி எடுத்து வச்சுருந்தேன். இப்போ நம்ம இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நாம் இதை பவுடர் பண்ணுறதுக்கு முன்னாடி முட்டை ஓடுகளை ஒரு நாள் ஃபுல்லாக நல்ல வெயிலில் வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி நல்ல பவுடர் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இதுலேருந்து எந்தவித ஸ்மெல்லும் வராமல் இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபுல்லாக நம்ம பவுடர் பண்ணிட்டோம். இதை இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் கொட்டி வச்சுக்கலாம். நாம் இதை கையில் எடுத்து பார்க்கும்போது நல்ல மாவு மாதிரி இருக்காது, லைட்டாக நமக்கு இது நரன்னு இருக்கும். இந்த மாவை நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் இந்த மாதிரி சில வேளைகளில் பாத்திரம் தீஞ்சு போகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. நாம் கிச்சனில் ரொம்ப கஷ்டப்பட்டு செய்கிற வேலையில் ஒன்று பாத்திரம் கழுவுறது இல்லைங்களா. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டீ போடுற பாத்திரமாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி தீஞ்சு போன பாத்திரங்களாக இருந்தாலும் சரி, இதை நம்ம நல்லா ஸ்க்ரப் பண்ணி கழுவினா தான் இது போகவே போகும். இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்ச அந்த முட்டை ஓட இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம பாத்திரம் கழுவுறதுக்காக யூஸ் பண்ணுற லிக்யூடாக இருந்தாலும் சரி, இல்லை சோப்பாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து அது மேலேயே இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி எடுக்கும்போது ரொம்ப சுலபமாக நம்ம வந்து பாத்திரங்களை ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பாத்திரம்னு மட்டும் கிடையாதுங்க, நல்லா அடி பிடிச்ச பாத்திரம், தீஞ்சு போன பாத்திரங்களை கூட ரொம்ப அழகாக இது வந்து க்ளீன் பண்ணி கொடுக்கும். இப்போ பாருங்கள், சும்மா 2 தேய்ப்பு தான் தேய்ச்சேன், அதுக்குள்ளேயே எவ்வளோ சூப்பராக நமக்கு க்ளீன் ஆகி கிடச்சிருக்குதுன்னு. இதே மாதிரியே நம்ம தீஞ்சு போன பாத்திரத்தையும் எடுத்துக்கலாம். இந்த தீஞ்சு போன பாத்திரத்துலேயும் 1 டீஸ்பூனுக்கு இந்த பவுடரை நம்ம எடுத்து போட்டுக்கலாம். அதே மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம லிக்யூடாக இருந்தாலும் சரி, அல்லது சோப்பாக இருந்தாலும் சரி, நம்ம அந்த ஸ்க்ரப்பரில் தொட்டு இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அதிகமாக தேஞ்சு போன பாத்திரங்களெல்லாம் நம்ம நல்லா ஊற வைப்போம். நல்லா ஊறி போனால் தான் இது வந்து போகும் அப்படின்னு நினச்சிட்டு நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அதிகமான டைம் எடுத்து நம்ம க்ளீன் பண்ணுவோம். அந்த மாதிரிலாம் நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க. இதை நம்ம வீட்டில் வர இந்த வேஸ்ட் முட்டை ஓடுகளை நாம் இந்த மாதிரி வெயிலில் காய வச்சுட்டு பவுடர் பண்ணி வச்சாவே போதும். ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சுலபமாகவும் இருக்கும் நமக்கு ஸ்க்ரப் பண்ணி எடுக்கிறதுக்கு. பாருங்கள், 1 நிமிஷம் கூட ஆகலை. இது வந்து ரொம்ப அழகாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். தண்ணி ஊற்றி பார்த்தாச்சு, அதில் எந்த அளவுக்கு தீஞ்சிருந்தது அப்படின்னு நீங்களே பார்த்தீங்க. இப்போ பாருங்கள், பாத்திரம் எப்படி பளபளன்னு இருக்குதுன்னு.
நார்மலாகவே நம்ம கிராமத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா சாம்பல் போட்டு கழுவுவாங்க. அந்த மாதிரி சாம்பல் போட்டு கழுவும் போது பாத்திரங்கள் நார்மலாக சோப்பு போட்டு கழுவுறதை விடையுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அதே மாதிரி நல்ல ரிசல்ட் தரும். இந்த மாதிரி நம்ம இந்த முட்டை ஓடுகளை வச்சு க்ளீன் பண்ணும்போது க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இந்த மாதிரி சில வேளைகளில் நிறைய பாத்திரம் நம்ம சிங்கு ஃபுல்லாக நிரம்பி வழிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய பாத்திரங்கள் வரும்போது நாம் இதை கழுவுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய டைம் எடுத்து கால் வலிக்க நின்று கழுவிக்கிட்டே இருப்போம். ரொம்ப ரொம்ப சுலபமாக ரொம்ப ஈஸியாக நாம் வந்து க்ளீன் பண்ணி எடுக்கலாம். இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்துருக்கிறேன் பாருங்கள். இந்த பழைய ஸ்க்ரப்பரில் இந்த மாதிரி சின்ன பகுதி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கு முன்னாடியே நம்ம சிங்கில் இருக்கிற அந்த அடைப்பு இருக்கு இல்லைங்களா, அதாவது அந்த தண்ணி எல்லாம் போகிறதுக்கான வழி, இந்த வழியில் இந்த மாதிரி வச்சு விட்டுக்கலாம். நம்ம பாத்திரம் கழுவிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா நிறைய அழுக்கு வரும். ஸோ இந்த தொக்கு எல்லாமே உள்ளே போய் அடைஞ்சிக்கிட்டு அப்படின்னா நமக்கு சீக்கிரமாக நமக்கு சிங்கு அடைச்சி போயிடும். முதல்ல நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இதை செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த விதமான தொக்குகளும் உள்ளே போய் அடைச்சிக்காது. இப்போ நாம ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் பாத்திரம் கழுவுறதுக்காக யூஸ் பண்ணுற லிக்யூடாக இருந்தால் 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அல்லது இந்த மாதிரி சோப்பு யூஸ் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை கூடவே சேர்த்துக்க போகிற பொருள் கோல மாவு. நம்ம எல்லார் வீட்லேயுமே கோல மாவு இருக்கும் இல்லைங்களா, அந்த கோல மாவில் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நீங்கள் லிக்யூட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கிறது ரொம்ப வசதியாக இருக்கும். நான் வந்து சோப்பு யூஸ் பண்ணுறதால கையிலேயே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு நமக்கு. இப்போ நம்ம இதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். பாத்திரம் கழுவுறதுக்கு முன்னாடியே நம்ம சிங்கில் இருக்கிற பாத்திரங்களை முதல்ல நம்ம அனலைஸ் பண்ணணும். அதாவது நம்ம பாத்திரங்களில் எது நிறைய அழுக்கு இருக்குது அப்படின்னு, அந்த மாதிரி நிறைய அழுக்கு படிஞ்ச பாத்திரங்களை அடிப்பகுதியில் வச்சு க்ளீன் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அப்போ தான் நமக்கு க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அதை நல்லா ஊறி கிடைக்கும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த லிக்யூட் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நார்மலாக நம்ம வந்து டைரெக்டாக சோப் எடுத்து தேய்ச்சாலும் சரி, அல்லது நம்ம லிக்யூட் எடுத்து தேய்ச்சாலும் சரி, நிறைய லிக்யூடு செலவாகிட்டே இருக்கும், நிறைய நமக்கு நுரை வந்துகிட்டே இருக்கும். இதனால் நமக்கு பாத்திரம் க்ளீன் ஆகுதோ இல்லையோ, ஆனால் நிறைய தண்ணி செலவாகிட்டே இருக்கும். இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி க்ளீன் பண்ணும்போது நமக்கு சோப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா மிச்சம் பண்ணலாம். கொஞ்சமாக தான் நான் வந்து இப்போ சோப்பு மிக்ஸ் பண்ண எடுத்தேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ஒரு சோப்பு வச்சு 1 மாதம் ஃபுல்லாகவே ஓட்டிக்கலாம். கூடவே நம்ம வந்து அந்த கோலப்பொடி சேர்த்துக்கிறதால க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் வச்சு விட்டோம் இல்லைங்களா, அந்த பகுதியை நம்ம பார்க்கும்போது தண்ணி எல்லாமே நமக்கு உள்ளே போயிட்டுருக்கும். ஆனால் கடைசியாக பார்க்கும்போது இந்த மாதிரி நமக்கு நிறைய தொக்குகள் வெளியே நின்றுட்டுருக்கும். இதனால் நமக்கு இந்த பைப்பு வந்து அடைச்சிக்காமல் இருக்கும், அதாவது சிங்கில் அடைப்புகள் வராமல் இருக்கும். இப்போ நம்ம இந்த அழுக்குகள் எல்லாமே தனியாக எடுத்து நம்ம டிஸ்போஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி இதை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து பாத்திரம் கழுவும் போது இதை யூஸ் பண்ணிக்கலாம். சிங்குக்குள்ளே நிறைய பாத்திரங்கள் இருக்கும்போது நாம் இந்த டிப்ஸு செஞ்சு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதே மாதிரி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ நம்ம ஃபுல்லாகவே இந்த மாதிரி பாத்திரங்களை கழுவி எடுக்க வேண்டியதான். பாத்திரங்கள் கழுவும் போது இந்த மாதிரி நம்ம கையிலேயே தேய்ச்சி கழுவிடணும். அப்போ தான் நமக்கு அந்த வெள்ளை வெள்ளையாக வராமல் பாத்திரங்கள் எப்போதுமே நல்லா பளிச்சுன்னு இருக்கும். பாத்திரங்களை எப்போவுமே வாரத்துக்கு ஒரு முறை நல்ல வெயிலில் காய வச்சு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இப்போ பாத்திரம் ஃபுல்லாகவே நம்ம வந்து கழுவிட்டோம். இதில் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.